கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தாசரே இத்தரணியில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோர் வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். பூரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. பூரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நல்ல பிதாவே, இந்த நாட்களிலும் கூட உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். எங்களுடைய இருதயம் கலங்கி போன நேரங்களிலெல்லாம், நாங்கள் தனிமையில் தவிக்கும் பொழுதெல்லாம் ஆறுதலாக வந்து நடத்துகிற உம்முடைய மகிமையான அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க இருதயத்தின் பாரங்களை எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. அவங்க வேதனை என்னதென்று உங்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையும் உங்கள் பிள்ளைகள் வருத்தத்தோடு இருக்கிறாங்கங்கிறத ஆண்டவர் பார்க்குறீங்க. உங்களுடைய இளைப்பாறுதல் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும். இந்த நாளில் ஒரு அளவல்லாத சமாதானம் குடும்பங்களை மூடுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளலை, அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:5 நீங்கள் படித்தீங்கன்னா, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னதாகவே தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் தான் தெரிந்தெடுக்கிறார். எதற்காக தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார்? நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகி நித்திய ஜீவனிலே அல்லது நித்திய வாழ்விலே ஆண்டவரோடு கூட என்றென்றைக்குமாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஆனால் உங்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு கொடியை போல
ஒரு செடியைப் போல ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேத புஸ்தகத்திலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறிப்போனது என்ன? இங்கே ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு ஒரு விஷயத்தை சொல்கிறார். உன்னை நான் முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நல்ல உயர்ந்த ஒரு மேன்மையான ஒரு பாக்கியமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு நம்ம கனி கொடுப்போன்னு சொல்லி. ஆனால் நம்ம கொடுத்த கனியம் என்னவா? காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் நீங்கள் மாறிட்டீங்க. எனக்கு பிரயோஜனமான பயனுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலைன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்காக நல்ல கனிகளை கொடுக்குறோமா? அப்படி நல்ல கனி கொடுக்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள், தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ என்று சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கனியற்று போகிற ஒரு காரியம் என்ன? தாறுமாறாய் ஓடுகிற வேகமான ஒட்டகமாக. அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல், வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு அக்கறையும் கரிசனையும் இல்லாமல், குடித்து வெறித்து என்னென்ன காரியத்தையெல்லாம் தாறுமாறாக இருதயம் என்னதெல்லாம் தோன்றுகிறதோ, மனதில் என்னதெல்லாம் எண்ணுகிறார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதையே இன்றைக்கி நிறைய பேர் விரும்புகிறாங்க. சில இடங்களில் பயணிக்கும்போது சில வாகனங்களில் இப்படியான ஒரு வார்த்தையை நான் வாசகத்தை பார்த்துருக்கிறேன். எண்ணம் போல வாழ்க்கை என்கிற ஒரு வார்த்தை. நீங்களும் அதை பார்த்திருக்கலாம். அநேகருக்கு மனசில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் நீங்கள் வேதத்தில் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பெருக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. தேவன் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த தோட்டம் யாரென்றால் நீங்களும் நானும் தான். தேவன் நம்மளை குறித்து சந்தோஷப்படுவதற்கு நம்ம நல்ல கனி கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி ஒரு தோட்டமாக நம்மளை ஏற்படுத்தி நம்மளை பாதுகாத்து நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்த பிறகும் அநேக நேரம் அந்த நன்மையை நம்ம உணராமல் இருக்கிறோம். நம்ம கசப்பான பழங்களை ஆண்டவருக்கு கொடுத்தா தேவனுடைய இருதயம் வேதனைப்படும். எனவே இன்றைக்கி நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் இல்லை, நான் நிறைய பேருக்கு கசப்பாக தான் இருக்கிறேன், ஆண்டவருக்கும் நான் கசப்பாக தான் இருக்கிறேன்னு சொன்னால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போய், இயேசுவே என் வாழ்க்கையில் உள்ள கசப்புகள் எல்லாம் மாற்றி என்னை ஒரு நல்ல திராட்சை செடியாக கொடியாக மாற்றுங்க. நான் கசப்பான ஒரு பழத்தை அல்ல, இனிப்பான ஒரு பலனை கொடுக்குற ஒரு இருதயமாக என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களை ஆண்டவர் மாற்றி அநேகருக்கு நற்கனி கொடுக்கிற திராட்சை செடியாக உங்களை மாற்றுவார். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நற்கனி கொடுக்கிற திராட்சை செடியாக நாங்கள் மாறுவதற்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ ஆண்டவரே கசப்புகள், தேவனுக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள், மற்றவர்களை காயப்படுத்துகிற ஆண்டவரே செயல்கள், இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.